Hi, I'm Sumitra from Xplore IT Corp. Last video la நம்ம ஜாவாவோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். தென் ஜாவா யூஸ் பண்ணி என்னென்ன டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ்லாம் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தோம். இந்த வீடியோவில் ஜாவா அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும் அப்படின்னா அதுக்கு எப்படி சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு ஜேடிகே டவுன்லோட் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஜேடிகே டவுன்லோட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆரக்கல் பேஸ் பண்ணி இருக்க லிங்க்கு ஜாவா டவுன்லோட்ஸ் ஆரக்கல் இந்தியா அப்படிங்கிற ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா விண்டோஸ், லினக்ஸ், மேக் ஓஎஸ் அப்படின்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஓஎஸ் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுறது விண்டோஸ். ஸோ அதனால் விண்டோஸ் அப்படிங்கிற ஓஎஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் ஓஎஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 2 லிங்க்ஸ் வரும். 2 லிங்க்ஸில் லாஸ்ட்டாக இருக்க லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். அதில் இந்த பட்டனை கிளிக் பண்ணும். கிளிக் பண்ணிட்டு டிக் அப்படிங்கிறத கொடுக்கணும். டிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டவுன்லோட் ஜேடிகே அப்படிங்கிற பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அது 2 மினிட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் ஆரக்கல் அக்கௌண்ட் சைன்இன் கேட்கும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ஆரக்கல் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து சைன்அப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆரக்கல் அக்கௌண்ட் சைன்அப் ஆயிரும். இல்லை உங்களுக்கு ஆரக்கல் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா இங்கே கீழே கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கா. ஸோ அதில் கிரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த அக்கௌண்ட் பேஜ் ரீடைரக்ட் ஆகுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, தென் கண்ட்ரி நேம், ஜாப் டைட்டில், கம்பெனி நேம், சில நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்கும். இதில் உங்களோட இமெயில் ஐடி அண்டு பாஸ்வேர்டு மட்டும் டைப் பண்ணுங்கள். மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் உங்களோட ஓன் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க வேண்டாம். ஜஸ்ட் ஏபிசி அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். ஆரக்கல் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். ஆரக்கல் அக்கௌண்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஜேடிகே டவுன்லோட் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஜேடிகே டவுன்லோட் பண்ணும். ஜேடிகே டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் தென் அது எந்த பாத்தில் டவுன்லோட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் லோக்கல் டிஸ்க் சி கோலன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. சி கோலன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஜாவா அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிருக்கும். ஜாவா ஃபோல்டரில் ஜேடிகே அப்படிங்கிற ஃபோல்டர் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஃபோல்டர் வந்து நீங்கள் கிரியேட் பண்ண வேண்டாம். ஒன்ஸ் ஜேடிகே டவுன்லோட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபோல்டர் கிரியேட் ஆயிரும். இப்போ ஜேடிகே ஃபோல்டர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் மல்டிபிள் ஃபோல்டர்ஸ் இருக்கும். அதில் பின் அப்படிங்கிற ஃபோல்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. பின் ஃபோல்டர் கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜேடிகேவோட பாத்தை காப்பி பண்ணணும். ஜேடிகேவோட பாத்தை காப்பி பண்ணிவிட்டு சர்ச்சில் எடிட் சிஸ்டம் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே டிஸ்பிளே ஆகும். அதில் ஓப்பன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்து கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட் எம்டி லைனில் அந்த பாத்திங்க பேஸ்ட் பண்ணும். ஜேடிகேவோட பார்த்து பேஸ்ட் பண்ணும். ஜேடிகே பார்த்து பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே. ஸோ இப்போ நம்ம செட் பண்ணியிருக்கிறது யூசர் வேரியபிள் செட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சிமிலராக கீழே சிஸ்டம் வேரியபிள்ஸ் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். சிஸ்டம் வேரியபிள்ஸ்லேயும் பாத் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்து கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட் எம்டி லைனில் பார்த்து பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு லாஸ்ட்டாக ஓகே அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ ஜேடிகே பார்த்து நம்ம சிஸ்டத்தில் செட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் ஜேடிகே பார்த்து செட் பண்ணுறதுல 2 டைப்ஸாக செட் பண்ணலாம். ஒன்று பர்மனன்ட் செட் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு டெம்பரவரியாக செட் பண்ணுறது. இப்போ நம்ம செட் பண்ணியிருக்கிற பார்த்து பர்மனன்ட் பாத். ஸோ இந்த பார்த்து நீங்கள் ஒன்ஸ் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். நீங்கள் ஜாவா ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ரன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் இந்த பாத் செட் பண்ணணும் அப்படிங்கிற நீட் இல்லை. ஸோ இந்த வீடியோவில் எப்படி நம்ம சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி அந்த ப்ரோக்ராமை சாஃப்ட்வேரில் எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம்.